இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. அமானுஷங்களில் பலருக்கு அதிகமாக இருக்கிற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த டெக்னாலஜி காலம், எங்கே பார்த்தாலுமே மிஷினரிஸ், நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் இருந்து வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் தான் அதிகமாக இருக்கும். இன்றைய காலத்தில் ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு மரத்துக்கிட்ட பேயை பார்த்தேன், இந்த மாதிரியான கதைகள்லாம் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஆனால் முன்பெல்லாம் அதிகமான அமானுஷ்ய கதைகள் அதிகமாக கேட்கலாம். குறிப்பாக ஒரு எஸ்டேட் பகுதிகள், வேலைக்கு போகிற இடம், பாலடைஞ்ச வீடுகள், இப்படி பல இடங்களில் பல மர்மமான அமானுஷ்ய கதைகள் நிறையவே வரும். பல பேர் அதை பற்றி பேசி அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்குவாங்க. அப்படின்னு இந்த காலத்தில் அமானுஷ்யங்கள், பேய்கள் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. இன்னும் சில பேருக்கு ஒரு கேள்வி, இந்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு, ஒரு டிவியோட ஸ்க்ரீன், ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் பொருள், மின்சார சாதனம் அமானுஷ்யங்களை காட்டுவதற்காக, இல்லை அந்த அமானுஷ்யம் நெருங்கி வருது அப்படின்ற விஷயத்தை ஆடியன்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக அந்த விளக்கெல்லாம் ஃப்ளிக்கர் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. சில பேர் நினச்சிக்குவாங்க இது ஒரு சினிமாட்டோகிராஃபி, திரைப்படத்தை பார்க்குற நேயர்களுக்கு ஒரு படபடப்பை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் என்று நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் இதற்கு காரணம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது உடல் இல்லாது, ஆனால் ஒரு மனிதனுடைய டெம்பரேச்சர், ஒரு மனிதனுடைய ஆன்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய தாக்கம் இந்த மின்சார பொருட்களை கிளிச் பண்ணும். அதனுடைய பாதிப்பு தான் இந்த ஃப்ளிக்கர் எல்லாமே. இன்றும் இந்த நவீன காலத்திலும் அமானுஷ்யங்களுடைய தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கு. அமானுஷ்யத்துடைய பலம் என்னன்னா, நம்மளுடைய பயம், பதற்றம், சந்தேகம், கவலை, இது எல்லா எனர்ஜியும், அந்த சக்திகளை நம்மிடமிருந்து உருவி அப்சார்வ் பண்ணி தன்னை பலப்படுத்திக் கொள்வதுதான் அமானுஷ்யம். 1988 புக்கிட் லம்பு அப்படின்ற ஒரு இடத்துல வசித்த ஒரு 7 பேர் உள்ள ஒரு குடும்பம் அவங்களுடைய அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு முறை அவங்களுடைய தங்கச்சி ஏறத்தாழ 13-14 வயது காலகட்டத்தில் இருக்கும் பொழுது, திடீர்னு ஒரு நாள், எனக்கு பால் கலக்கி கொடுங்க. ஒரு காலத்தில் அம்பாட் சகி அப்படின்னு ஒரு ரொட்டி இருக்கும். அதை காலப்போக்கில் நம்ம இந்தியர்கள் அம்பாசகி ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை சகி அப்படின்ற ஒரு ரொட்டி இருந்தது, இப்போவும் இருக்குது. எனக்கு அந்த ரொட்டிலாம் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி கேட்டு வந்திருக்காங்க. வீட்டில் ஒரு பெண் குழந்தை, 13-14 வயது ஒரு பெண் குழந்தை, திடீர்னு எனக்கு ரொட்டி வேணும், பால் கலக்கி கொடுங்கன்னு ஒரு சிறு பிள்ளை மாதிரி கேட்கும் பொழுது, இவங்க அதை ஆரம்பத்தில் விளையாட்டாக எடுத்துருந்துருக்காங்க. அதற்கப்புறம் இந்த பழக்கம் ரொம்ப அதிகமாக அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் இரவு குழந்தைகள் தரையில் படுத்துக்கிட்டு கையும் காலையும் அந்தரத்தில் ஆட்டி விளையாடுவாங்க தெரியுங்களா, பார்த்துருப்பீங்க.
அந்த மாதிரி இந்த 13-14 வயது பெண் குழந்தையோடைய பாஷைகளில் விளையாடிக்கிட்டும் ஒரு விசித்திரமான ஒரு பழக்க வழக்கத்தை காட்டும் பொழுது இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. எப்படி இந்த குழந்தை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னும் பொழுது அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போனப்போ தான் தெரியும் இந்த குழந்தை உடம்புல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருந்திருக்கு. கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, அப்படி ஒன்றும் பயங்கரமான பாதிப்பு கொடுக்குற ஒரு அமானுஷ சக்தி இல்லை. ஒரு சில பிரசாதங்கள் கோயிலில் கொடுப்பாங்களே, இந்த எலுமிச்சை இந்த மாதிரி ஒரு சில பிரசாதங்களை கொடுத்து நெத்தியில் போட்டுலாம் வச்சு விட்டு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி கேட்டோன்னே அந்த குழந்தையோடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் கொஞ்சம் பயந்துருக்காங்க. அந்த வீட்டோட மூத்த மகன் அவர் வேலைக்கு போயிட்டார். அவர் வேலைக்கு போனார்னா அதோட அவர் காலையில் தான் வருவார். அப்போ வீட்டில் இருந்த மற்ற 6 பேருமே ஒரே ரூமில் பிள்ளைங்களாம் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் அவங்க கூட அன்றைக்கி ஒரே ரூமில் தங்கியிருந்திருக்காங்க. அந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த பெண் குழந்தை நல்லா அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அப்பா எல்லாரையும் சாந்தப்படுத்தி எல்லாம் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி அவங்க எல்லாத்தையும் வேறு விதமாக டைவர்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் திடீர்னு 1 மணி அளவில், நள்ளிரவு 1 மணி அளவில் அவங்களுடைய ரூம் கதவெல்லாம் தட்டப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் யார் கதவு தட்டுறா அப்படின்ற பயத்தில் இவங்கெல்லாம் எழிஞ்சி உட்காந்துருந்துருக்காங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அழுதுருக்காங்க. இந்த பயத்தில் அழுதுகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வேலைக்கு போன அண்ணனுடைய குரல் கேட்டிருக்கு. நான் தான் வந்திருக்கேன், கதவை திறங்க அப்படின்னு. இப்படி எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ரூம் வாசல் கதவில் வேலைக்கு போன அண்ணனோட குரல் கேட்கும் பொழுது இந்த குழந்தை மட்டும் ரொம்ப அமைதியாக சாந்தமாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் யாருக்கும் தைரியம் இல்லை இந்த கதவை திறக்கிறதுக்கு. காரணம், வேலைக்கு போன அண்ணன் திடீர்னு வீட்டுக்கு வர காரணம் என்ன? அந்த காலத்தில் வந்து இந்த ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. அதனால் கதவை தட்டுறது அண்ணன் தானா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை. ஆனால் கதவை திறக்கிறதுக்கும் இவங்களுக்கு தைரியம் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா சத்தமே இருக்காதான். அப்புறம் திரும்பவும் பலகை வீட்டு கிச்சனுக்கிட்ட போயிட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குமா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஜன்னல்கிட்ட நின்று கதவு தட்டுற சத்தம் கேட்டிருந்துருக்கு. இப்படி விடிய விடிய ஒரு குடும்பத்தை தூங்க விடாமல், நிம்மதியாக இருக்க விடாமல் கதவு தட்டுற சத்தம் கேட்டிருந்துருக்கு. அந்த இடப்பட்ட நேரத்தில் இந்த தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை திரும்பவும் பழைய மாதிரி ஒரு குழந்தை வந்து எப்படி விளையாடும் அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு அதிகமான பயம் வந்துருச்சு. அப்போ கோயிலுக்கு போயும் இதை சரிப்படுத்த முடியலையே, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பயங்குறுத்துதே, நிம்மதி போச்சு அப்படின்ற பயத்தில் விடிய தூங்காமல் விடிஞ்ச உடனே அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு திரும்ப அதே கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. அதே கோயிலுக்கு போனோன்னே அந்த கோயில் அர்ச்சகர் அவர் சொல்லியிருக்காரு, இது பகலில் எதுவும் செய்ய முடியாதுங்க, நீங்கள் ஒரு 7 மணி போல், அந்தி சாய்ந்த பிறகு 7 மணி போல் கோயிலுக்கு வாங்க, இதை அழைச்சி
முறையாக நம்ம வெளியாக்கிடலாம் அப்படின்னு இவங்களை நம்பிக்கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காரு. அன்று இருந்த இந்த புக்கிட் லம்புன்ற எஸ்டேட்டில் ஒரு கங்காணியாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார் அந்த தகப்பனார். அன்றைக்கி அவர் லீவெல்லாம் போட்டுட்டு குடும்பத்தில் ஏதாச்சும் திடீர்னு பிரச்சனை வந்ததுன்னா, இந்த மாதிரி அமானுஷ்ய பிரச்சனைகள் வந்ததுன்னா சட்டுன்னு ஒரு முடிவெடுக்கணுமேன்றதுக்காக மாலை மணி 7 ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. வேலைக்கு போகலை. இவங்க எல்லாருக்குமே என்ன பயம்னா, இருட்டிருச்சுன்னா அந்த குழந்தை வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. எதுக்கு 7 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், கொஞ்சம் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கெலாம் அவங்க அந்த கோயிலுக்கு போயிருந்துருக்காங்க. கோயிலுக்கு போகிற வழியில், அந்த கோயிலுக்கு போய் சேர்கிற வழியில் இந்த குழந்தை திரும்பவும் ஒரு சின்ன பொண்ணு இவங்க அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அந்த பொண்ணு திரும்ப அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அந்திம கால பூஜை வழக்கமாக எப்பொழுதுமே கோயிலில் நடக்கும். அது முடிச்சிட்ட பிறகு அந்த பூஜையெல்லாம் செஞ்சு அந்த ஆத்மாவை வர வச்சு அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தானாகவே அந்த பெண்ணுக்கு உடம்புல ஒரு அமானுஷ்யம் வந்து சேர்ந்தோடனே நேரங்காலம் கடத்தாமல் இவங்க அந்த அமானுஷ்யத்துக்கிட்ட பேசியிருந்திருக்காங்க. ஒரு 13-14 வயது பெண், ஒரு 13-14 வயது பெண் குழந்தை ஒரு 5 வயசு 4 வயசு மாதிரி அழுது அடம் பிடிச்சி பயந்து 5 வயசு குழந்தையோட குரலில் பேசியிருந்திருக்காங்க. அப்போ யார் என்னன்னு கேட்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை கதையெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க இந்த வீட்டுக்கு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்ன அந்த வீட்டில் இருந்த 2 தம்பதிகள், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. நம்மளுடைய இந்திய சமுதாயம் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆரம்ப காலத்திலிருந்தே பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அப்படின்றதுக்கு இந்த கதையில் ஒரு அனுபவமும் உண்டு. அந்த வீட்டில் இருந்த அந்த கணவன் மனைவியில் அந்த கணவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வந்தார்னா வீட்டுக்கு வரும்போது மது போதையில் தான் வருவார். குடிச்சிட்டு மது போதையில் தான் வருவார். வந்த உடனே மனைவியை தகாத வார்த்தையில் திட்டுறது, ஏசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பல முறை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த எஸ்டேட்டில் இருந்தவங்க எவ்வளவோ அட்வைஸ்லாம் பண்ணியோ அதெல்லாம் மாறவே கிடையாது. இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த துன்பத்தை அனுபவித்த மனைவி ஒரு நாள் அவர்கிட்ட எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. இதில் கோபம் அடைஞ்சவர் தனக்குள்ளே இருந்த அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அதில் வேற மது போதை, இதில் அந்த குழந்தையோடைய கழுத்தை நெரிச்சு கொண்டு இருந்திருக்காரு. இட்ஸ் அன்பிளான் மர்டர். இருந்தாலும் அந்த சம்பவம் ஒரு மது போதையில் நடந்திருக்கு. அதற்கப்புறம் அந்த குழந்தையோட ஈமச்சடங்கு எல்லாமே ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதுக்கு மேலே அந்த குழந்தைய புதைச்ச இடத்துல ஒரு மாங்காய் மரத்தை நட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக சில சம்பவங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எத்தனை வருடங்களுக்கு பிறகுதான் அந்த இடத்திற்கு, அந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்தினர் போய் சேர்ந்துருக்காங்க. காரணம், அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு கிராணி வேணும். அந்த கிராணி தங்குவதற்கு ஒரு வீடு, அந்த வீடை கொடுத்துருந்துருக்காங்க. இதையெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்படி அந்த மரத்தில் ஆத்ம சாந்தி அடையாமல் தங்கியிருந்த ஒரு ஆத்மா தான் அந்த
13-14 வயது பெண் குழந்தையோட உடம்புக்குள்ளே நுழைஞ்ச அந்த 5 வயது ஆன்மா. இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அந்த மரத்தை சுற்றி விளையாடுவது, அந்த மரத்தில் இருக்கிற மாங்காவை பறித்து சாப்பிட்றது இப்படின்றது வழக்கம். ஆனால் உச்சி வெயில் காலத்தில் இந்த குழந்தை அந்த மரத்தில் இருந்த மாங்காவை பறித்து அதை சாப்பிட நினைக்கும் பொழுது ஆன்மா ரீதியாக இந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க. இதை அந்த அமானுஷ்யம் பார்த்து தெரிந்து கொண்டு இவங்களோட உடம்புக்குள்ளே பற்றி கொண்டது. அதாவது பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. என்னை வாழ விடுங்க, நான் வாழணும், எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு, எனக்கு வாழணும், பிள்ளைங்களோட விளையாடணும், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை எதுவுமே செஞ்சிடாதீங்க, நான் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், நான் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அந்த அர்ச்சகர்கிட்ட அந்த குடும்பத்தினர்கிட்டும் அழுது கேட்டுருக்கு. அப்போ அந்த சாமி பார்க்குறவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் முடியாது, இது வேறொருத்தருடைய உடம்பு சரீரம், இந்த சரீரத்துக்குள்ளே இன்னொரு ஆன்மா பங்கிட்டு வாழ்வதுன்றது சாத்தியம் கிடையாது, நீ எங்கே இருந்தியோ அங்கேயே போயிடு அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தையோட உடம்புலேருந்து வெளியே போக சொல்லியிருக்கார். இந்த ஆன்மா அதை மறுத்து அழுது, ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ அந்த மாதிரி அடம் பிடிக்கும் பொழுது அது தலையை இறுக்கமாக பிடிச்சி அதனுடைய உச்சந்தலை முடிய கொத்தா பிடுங்கி எடுத்து இந்த பொண்ணுக்கு நெத்தியில் பொட்டுலாம் வச்சு அந்த முடியை எடுத்துகிட்டு போய் மரத்தில், அதே மரத்தில் ஆணி அடிக்க சொல்லியிருந்திருக்கார். இதை செஞ்சது அந்த குழந்தையோட அப்பா, அண்ணன். இப்படி ஆணி அடித்தோன்னே அந்த ஆணியில் அந்த முடியை இறுக்கமாக கட்டி முழுசாக அந்த ஆணியை மரத்தில் இறக்கிடணும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுருக்காங்க. அதை செஞ்சு முடித்தோன்னே ஆர்ப்பாட்டமாக அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தை அப்படி சாந்தமாயிடுச்சு. அதற்கப்புறம் பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை, திரும்பவும் இந்த குடும்பம் அதே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே தங்கியிருந்தாங்கன்னா மீண்டும் அந்த ஆத்மா இந்த குழந்தையை ஆக்கிரமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் உடனே அந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி டெம்பரரிக்காக அந்த கோயில் மடத்திலே தங்க விட்டுருக்காங்க. அந்த தகப்பனார், அந்த பிள்ளையோடைய தகப்பனார் அந்த எஸ்டேட் கிராணி சிச்சுவேஷனை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு மனு மாதிரி செஞ்சு மேலிடத்துக்கு கொடுத்துருந்துருக்கார். இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே மாற்று வீடு ஒன்று ஏற்பாடு செய்து தந்து அதற்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவங்க போயிருந்திருக்காங்க. ஆனால் இவங்களோட வீட்டில் இன்னும் இவங்களுடைய உடைமைகள், பண்ட பாத்திரம்லாம் இன்னும் இருக்கு. இதை எடுக்கணும்னா ஆண்கள் மட்டுமே போய் எடுங்க, பெண்கள் யாரும் போயிட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிற அந்த அர்ச்சகர் மறுநாள் கழித்து அதற்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த புது வீட்டுக்கு இந்த பொருட்களை எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே வீட்டுக்கு இன்னொருத்தர் தங்கியிருந்திருக்கார், கணவன் மனைவியாக தங்கியிருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அன்றிலிருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வேறு எந்த விதமான அமானுஷ்ய பிரச்சனைகளும் இல்லை. இந்த அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டவர் தற்பொழுது இப்போ கேலில் இருக்கார். ஆனால் இந்த புக்கிட் லம்பு அப்படின்ற அந்த எஸ்டேட்
கெடாவில் பீடோங்கிற பகுதியில் இன்னும் அந்த எஸ்டேட் இருக்குது. அப்போ அவர் சொல்லும் போது என்கிட்ட கேட்டார், நீங்கள் கெடா தானே, அந்த எஸ்டேட் தெரியுமான்னு. நான் சொன்னேன் தெரியும். அந்த எஸ்டேட்டில் லைன், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ஃபர்ஸ்ட் லோராங், அங்கே தான் அந்த வீடு இருக்குது. இன்னும் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச அங்கே இருந்த பலகை வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சிட்டு நிலப்பட்டாலாம் மாற்றி புது வீடுகள்லாம் கட்டிட்டாங்க. இப்போ அது பார்க்க ஒரு எஸ்டேட் மாதிரியே இருக்காது. இந்த விவரத்தை அவர்கிட்ட சொன்னோன்னே அவர், இது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம், அது எப்பொழுதுமே என் மனசில் நிரந்தரமாக மறக்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதுதாங்க எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு அமானுஷ்யம் அப்படின்ற அனுபவத்தை தெரிவிச்சிருந்தார். இன்றும் இந்த நவீன காலத்திலையும் பல குடும்பங்களில் இல்லைனாலும் ஒரு சில குடும்பங்களில் இன்றும் அமானுஷ்ய தாக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கு. இந்த அமானுஷ்ய தாக்கங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும் பொழுது இந்த அமானுஷ்யம் எப்படி ஒரு மனிதனுடைய உடம்பை அது கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய ஆன்மா அதனுடைய பலத்தை இழக்கும் பொழுது, அந்த பலம் எந்த வகையில் இழக்கும்னா, சில பேருக்கு கவலை அதிகமாக இருக்கும். கடந்த கால வாழ்க்கை, இல்லை வரும் கால பயம், நமக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்ற அந்த பயம், இல்லை ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கும், அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஆனால் அதிகமாக தனிமையில் இருப்பாங்க. அதிகமான தனிமையில் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சில பேர் ஆன்மீக வழிபாடு, அதனுடைய தேடல் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தனிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த அமானுஷ்ய தாக்கங்கள் சீக்கிரமாக ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது சொல்லும் பொழுது சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க இந்த மாதிரி அமானுஷ்யத்தினால ஆட்டி படைக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு அதனால் பாதிப்படைஞ்சவங்களை சந்திச்சிங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. இன்னும் விலாவரியான தகவல்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள், கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.